தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கோவில் நகைகளாக காணும். அதை கார்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதான் இன்னைக்கு எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாட்டி பீரோவில் போய் நகையை பார்க்குறாங்க, நகையை காணும். இந்த விஷயத்த உடனே கார்த்திகிட்ட சொல்ல, வச்ச இடத்துல நகை இல்லாமல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்க, அதை தான் வச்சேன், அதான் காணுமே அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்லும்போது, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நகையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் மயில் வாங்கின ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதாவது நைட்டு ஏதோ சத்தம் கேட்டு நம்ம 2 பேரும் பார்த்தோம்ல, ஒருவேளை திருடன் திருடிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அங்கே வீட்டில் பார்க்குறாங்க ஒரு தாயத்து கீழே கிடக்கு. அந்த கயிறு கட்டின தாயத்தை எடுத்து கொண்டு போய் பாட்டிக்கிட்ட காட்டி, நம்ம வீட்டில் இந்த கயிறை யாராவது கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புலி நகம் வச்ச நகம் நம்ம வீட்டில் யாரும் கட்டினதில்லப்பா அப்படின்னு பாட்டி ஒரு பக்கம் சொல்ல, கார்த்திக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ இதை யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. கார்த்தி ஃபோன் பேசிட்டு வரும்போது அந்த தாயத்தை கட்டின பர்சன் கார்த்தி மேலே இடிச்சிட்டு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். அதை அந்த இடத்துல கார்த்தி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ அந்த கயிறை எடுத்துகிட்டு மயில் வாகனம் கார்த்தி 2 பேரும் அந்த பர்சனை தேடி ஊருக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட இந்த கயிறு யார் கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் நல்லா யோசித்து பார்த்துட்டு இந்த பச்சை கல், சிகப்பு கல், புளிப்பழம்லாம் போட்டு பாண்டி தான் கட்டியிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, பாண்டியோடைய வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி கார்த்திக், மயில் வாகனம் இவங்க 2 பேரும் நேராக பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டில் பாண்டி நிற்கிறாரு. இவர் எதுக்காக நம்மளை தேடி வரணும், ஒருவேளை நாம் நகை திருடினது தெரிஞ்சிடுச்சோ அப்படின்ற பயத்தில் பாண்டி ஒரு பக்கம் இருக்க, ஸோ அந்த இடத்துல கார்த்திக், மயில் வாகனம் இவங்க 2 பேரும் பாண்டியை விசாரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாண்டி நான் வரலைன்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஏன்னா அவங்க வச்சிருக்கிற தாயத்தை பாண்டிக்கிட்ட காமிக்க, நான் தான் நகையை திருடினேன், அந்த இன்ஸ்பெக்டரும் விரும்பணும் சொல்லி தான் நான் நகையை திருடுனேன்னு பாண்டி உண்மையை ஒத்துக்கிறேன், இதை ஊர் முன்னாடி சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாண்டியை கூட்டிகிட்டு கார்த்திக், மயில் வாகனம் 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர்கிட்ட சாமுண்டீஸ்வரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஊர்க்காரங்க பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நகையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்த விருமன் துறை 2 பேரும் நகையை தான் நாம் எடுத்துட்டோம், அப்படி இருக்கும்போது அவங்க எந்த நகையை வாங்க போகிறாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி அந்த கிழவி அவமானப்பட்டு போய் தான் நிற்க போகுது, கும்பாபிஷேகமும் நின்று போக போகுதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் தான் மயில் வாகனம் பாண்டியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு வராங்க. அமைச்சர் முன்னாடி கொண்டு நிறுத்துகிறாங்க. இது மாதிரி கோவில் நகை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லும்போது ஊர்க்காரங்க சொல்கிறது, ஏற்கனவே நிறைய தடங்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சாமி குத்தம் வேறு இருக்குது, இப்போது இது வேறையா அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த இடத்துல நகையை திருடினது விருமனும் இன்ஸ்பெக்டர் தான் அப்படின்றத பாண்டி உண்மையை சொல்கிறாங்க. ஆனால் விருமனும் இன்ஸ்பெக்டரும் இவன் பொய் சொல்கிறான், இவனே ஒரு திருடன், எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, சந்தேகம்னு வந்துட்டா தேடி பார்க்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு விருமன், துரை இவங்க 2 பேர் வீட்லேயும் போய் தேடி பார்க்குறாங்க. 2 பேருடைய வீட்லேயும் நகை கிடைக்கல. ஸோ லாஸ்ட்டாக இன்ஸ்பெக்டர் வீட்டில் தான் தேடுறாங்க. அப்போது நகை கிடைக்கலன்னு சொன்னதும், ஒரு திருடன் பேச்சை கேட்டுக்கிட்டு என்னுடைய வீட்டை சோதனை பண்ணீங்க, நான் அமைச்சர் இருக்கிறதுனால தான் பார்க்குறேன், இல்லைனா நடக்கிறதே வேறுன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கம் வார்னிங் கொடுக்க, அப்போ தான் கார்த்தி தோட்டத்தில் தோண்டி இருக்கதை பார்க்குறாரு. பார்த்துட்டு தோண்டப்பட்ட இடத்த திரும்பவும் தோண்ட சொல்கிறாரு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கோவில் நகை புதைச்சிருக்கு. ஸோ அந்த நகையை கார்த்தி மீட்டெடுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வேலைக்கு நீ லாயக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விருமன், துரை இவங்க 2 பேரையும் அமைச்சர் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக இங்கே கார்த்தி கோவில் நகையை மீட்டுட்டாங்க அப்படின்றதான் இன்றைக்கி எபிசோட். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.